இன்னைக்கு நாம பார்க்க போறது சாதாரண ஒரு வரலாற்று பாடம் கிடையாது. இது வரலாற்றையே புரட்டி போட்ட ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையோட வரலாறு. கஷ்டத்தோட உச்சியிலிருந்து கிடைச்ச ஒரு மெகா விடுதலையோட வரலாறு. இறைவனோட பவரை நேரடியா பார்த்த ஒரு நாள். ஆமா, நாம ஆஷூரா நாள் பற்றியும் அந்த நாள்ல ஒளிஞ்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய ரகசியம் பற்றியும் தான் பார்க்க போறோம். ஆஷூரா நாள் இது வெறும் நோன்பு நோக்கிற நாள்னு நினைக்கிறீங்களா? இல்ல, வரலாற்றோட போக்கையே மாத்துன அதிசயங்கள் நடந்த நாள் இது. உங்க வாழ்க்கையில தீர்க்கவே முடியாத கஷ்டங்கள், மலை மாதிரி கடன்கள், நிறைவேறாத ஏக்கங்கள், இது எல்லாத்தையும் ஒரே அடியா மாத்தக்கூடிய ஒரு சீக்ரெட் அந்த நாள்ல ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அந்த சீக்ரெட்டோட சாவிய நான் உங்ககிட்ட கொடுக்க போறேன். நம்ம லைஃபை ஒரு நிமிஷம் பாருங்க. நம்ம யாருக்குத்தான் பிரச்சனை இல்ல? அடைக்கவே முடியாத மாதிரி தெரியிற கடன், உடம்பை உடைக்கிற நோய், பிள்ளைகளோட எதிர்காலம் பத்தின பயம், தீராத மனக்குழப்பம்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெரிய சேலஞ்ச். சில சமயம் நாம உடைஞ்சு போயிடுறோம். நடுராத்திரியில எழுந்து அழுது அல்லாஹ் கிட்ட கேக்குறோம். யா அல்லாஹ், என் கஷ்டத்துக்கு ஒரு முடிவே இல்லையா? என் துவா ஏன் உன்கிட்ட ரீச் ஆகலையா? அப்படின்னு மனசு கேட்கும். இந்த மாதிரி நேரங்கள்ல தான் நமக்கு ஒரு வெளிச்சம் தேவைப்படுது. ஒரு பவர்ஃபுல் பிடிமானம் தேவைப்படுது. அல்லாஹ் நமக்காகவே சில ஸ்பெஷல் நாட்கள வச்சிருக்கான். அதுல ஒண்ணுதான் முஹர்ரம் மாசத்தோட 10வது நாள், ஆஷூரா. அந்த ஒரு நாள்ல நம்ம எல்லா பிரச்சனைக்குமான சொல்யூஷன் ஒளிஞ்சிருக்கு. அதுதான் அன்ஸ்டாப்பபிள் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோட பவர புரிஞ்சுக்க நாம ஆஷூரா நாளோட மேசிவ் வரலாற்ற பார்க்கணும். இந்த நாளோட ஸ்பெஷாலிட்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வாழ்க்கையில நடந்த ஒரு எபிக் மிராக்கிளோட கனெக்ட் ஆனது. ஆஷுரா தினமன்றுதான் அநியாயம் அழிஞ்சு சத்தியம் ஜெயிச்ச அந்த வெற்றி நாள். ஆஷுரா நோன்புங்கிறது சும்மா பசியோட தாகத்தோட இருக்கிறது மட்டும் கிடையாது. அதுக்கு பின்னாடி மனதை உருக்கும் நம்பிக்கையூட்டும் ஒரு மாபெரும் வெற்றி வரலாறு இருக்கு. அது இறைத்தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வாழ்க்கையில நடந்த ஒரு அற்புத நிகழ்வோடு சம்பந்தப்பட்டது. நூற்றுக்கணக்கான வருஷங்களா பனு இஸ்ரவேல் மக்கள் எகிப்துல கொடுங்கோலன் ஃபிரௌனோட ஆட்சியில அடிமைகளா சொல்ல முடியாத துன்பங்களை அனுபவிச்சுட்டு வந்தாங்க. ஃபிரௌன் தன்னைத்தானே கடவுள்னு சொல்லிக்கிட்டு மக்களை ரொம்ப சித்திரவதைப்படுத்தினான். குறிப்பா பனு இஸ்ரவேல் சமுதாயத்துல பிறந்த ஆண் குழந்தைகளை கொல்லச் சொல்லி உத்தரவிட்டான். அந்த இருண்ட காலத்துல தான் அல்லாஹ் தன்னுடைய தூதரா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி ஃபிரௌன் கிட்ட இருந்து மக்களை காப்பாத்தும்படி கட்டளையிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌன் கிட்ட போய் அல்லாஹ்வின் செய்தியைச் சொன்னாங்க. பல அற்புதங்களைக் காட்டினாங்க. ஆனா ஆணவத்தால கண்மறைக்கப்பட்ட ஃபிரௌன் உண்மையை ஏத்துக்கல. அவனோட கொடுமைகள் இன்னும் அதிகமாச்சு. கடைசியா அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவங்களை பின்பற்றினவங்களையும் எகிப்தை விட்டு வெளியேறச் சொன்னான். அவங்க ராத்திரியோட ராத்திரியா கிளம்பிட்டாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதும் ஃபிரௌன் தன்னோட பெரிய படையோட அவங்களை பின்தொடர்ந்து போனான். ஒரு பக்கம் கொந்தளிக்கிற செங்கடல், இன்னொரு பக்கம் கொலை வெறியோட துரத்தி வர்ற ஃபிரௌனோட படை. நடுவுல சிக்கிக்கிட்ட பனு இஸ்ரவேல் மக்கள் பயத்துல உறைஞ்சு போனாங்க. அவ்வளவுதான், நாம மாட்டிட்டோம்னு அவங்க கத்தினாங்க. ஆனா அல்லாஹ்வின் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இல்லவே இல்லை, என் இறைவன் என்னுடன் இருக்கிறான், அவன் எனக்கு ஒரு வழியை காட்டுவான் என்று உறுதியா சொன்னாங்க. அந்த நேரத்துல அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்கிட்ட உங்க கைத்தடியால கடலை அடியுங்கன்னு கட்டளையிட்டான். அவங்க அடிச்ச அடுத்த நொடி அந்த பெரிய கடல் இரண்டாகப் பிளந்து 2 பக்கமும் மலை மாதிரி தண்ணி நின்னு நடுவுல காய்ந்த பாதை உருவாச்சு. என்ன ஒரு அற்புதம்! மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவங்க மக்களும் அந்த பாதையில பாதுகாப்பா அக்கரைக்குப் போய்ச் சேர்ந்தாங்க. அவங்களை பின்தொடர்ந்து அதே பாதையில நுழைஞ்ச ஃபிரௌனையும் அவனோட படையையும் அல்லாஹ் அந்த தண்ணீரைக் கொண்டு மூழ்கடிச்சு அழிச்சான். அந்த மாபெரும் வெற்றி கிடைச்ச நாள்தான் ஆஷூரா, அதாவது முஹர்ரம் மாதத்தோட 10வது நாள். இந்த மகத்தான வெற்றிக்காக அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்ற விதமா
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்னைக்கு நோன்பு நோற்றாங்க. அவங்களை பின்பற்றி யூதர்களும் அந்த நாள்ல நோன்பு நோற்க ஆரம்பிச்சாங்க. காலம் உருண்டோடிச்சு. நம்முடைய இறுதித் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தாங்க. அங்கிருந்த யூதர்கள் ஒரு குறிப்பிட்ட நாள்ல நோன்பு நோற்கிறதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தாங்க. நீங்க நோன்பு இருக்கிற இந்த நாள் என்ன நாள் என்று அவங்க கிட்ட கேட்டாங்க. அதுக்கு அவங்க, இது ஒரு மகத்தான நாள். இந்த நாள்ல தான் அல்லாஹ் மூசாவையும் அவரோட மக்களையும் எதிரிகிட்ட இருந்து காப்பாத்தினான். ஃபிரௌனையும் அவனோட ஆட்களையும் கடல்ல மூழ்கடிச்சான். அதுக்கு நன்றி சொல்றதுக்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் நோன்பு நோற்றாங்க. அதனால நாங்களும் நோன்பு நோற்கிறோம்னு சொன்னாங்க. இதைக் கேட்ட நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாங்க தான் அதிக உரிமை படைத்தவர்கள் என்று சொன்னாங்க. அதாவது எல்லா இறை தூதர்களும் ஒரே கொள்கை சகோதரர்கள்ங்கிற அடிப்படையில மூசாவோட வெற்றியை கொண்டாட யூதர்களை விட முஸ்லிம்களுக்குத்தான் அதிக உரிமை இருக்குன்னு சொன்னாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆஷுரா நாள்ல தாமும் நோன்பு நோற்று தன்னுடைய தோழர்களையும் நோன்பு நோற்கும்படி கட்டளையிட்டாங்க. இஸ்லாத்தோட ஆரம்ப காலத்துல இந்த நோன்பு கட்டாயமா இருந்துச்சு. பிறகு ரமழான் மாச நோன்பு கடமையாக்கப்பட்ட பிறகு ஆஷூரா நோன்பு சுன்னத், அதாவது விரும்பினால் நோற்கக்கூடிய ஒரு வணக்கமா மாறி. பார்த்தீங்களா நண்பர்களே, எவ்வளவு இக்கட்டான ஒரு சூழல்ல இருந்து அல்லாஹ் தன் அடியார்களை காப்பாத்தினான். மனுஷ மூளைக்கு வழியே இல்லைன்னு சொல்ற இடத்துல தன் பவரால் வழியை உண்டாக்குனவன் அல்லாஹ். ஓகே, நோன்பு நோற்கிறதோட சேர்த்து இந்த நாளோட உண்மையான சீக்ரெட் என்ன தெரியுமா? அது ஒரு குறிப்பிட்ட துஆவோ திக்ரோ கிடையாது. அந்த சீக்ரெட் மூசா நபியோட மைண்ட் செட் தான். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீலு. துஆவின் பொருள், அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன், அவனே எங்களுக்குச் சிறந்த பாதுகாவலன். யோசிச்சு பாருங்க, முன்னாடி கடல், பின்னாடி படை, தப்பிக்க வழியே இல்லாதப்போ யா அல்லாஹ் எனக்கு நீ மட்டும் போதும் மூசா நபி நம்புனாங்களே. அந்த நம்பிக்கைதான் இந்த நாளோட அல்டிமேட் சீக்ரெட். இந்த மைண்ட் செட்டோட நம்ம தேவைகளை அல்லாஹ் கிட்ட கேட்கலாம். அப்படி கேட்கும்போது சில அறிஞர்கள் ஒரு பவர்ஃபுல் துஆவை சொல்றாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஆஷூராவுக்காக சொல்லிக் கொடுக்கப்பட்டதுக்கு உறுதியான ஆதாரம் இல்லை. அந்த துஆ இப்படி போகும்: ஆஷூரா நாளில் ஆதம் நபியை மன்னித்தவனே, ஆஷூரா நாளில் இப்ராஹிம் நபியை நெருப்பிலிருந்து காப்பாற்றியவனே. இந்த துஆ பல நபிமார்களுக்கு அல்லாஹ் செய்த மெகா உதவிகளை ஞாபகப்படுத்துது. யா அல்லாஹ், அந்த வின்னிங் டீமுக்கு நீ கருணை காட்டியது போல எனக்கும் கருணை காட்டு. அவங்க பிரச்சனைகளை தீர்த்தது போல என் பிரச்சனைகளையும் தீர்த்து வைன்னு நாம கேட்கிறோம். அல்லாஹ் நம் எல்லாரோட பாவங்களையும் மன்னிச்சு கஷ்டங்களை நீக்கி நபிமார்களுக்கு ஆஷூரா நாள்ல கொடுத்த நிம்மதியையும் வெற்றியையும் பாதுகாப்பையும் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்திலும் மறுமையிலும் நமக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தருவானாக. ஆமீன்.